ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எஜிப்டோட ரொம்பவும் பழமையான பிரமிட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரமிட்ஸ் பழங்கால எஜிப்திய அரசர்களுடைய டோம்பாக இருக்குது. அவங்க தங்களை புதைக்கும் போது தங்கம், உணவுன்னு பல விஷயங்களை சேர்த்து புதைக்க சொன்னாங்க. புதைக்கவும் செஞ்சாங்க. எஜிப்தியன்ஸ் ஆஃப்டர் லைஃப்பை நம்புகிறவங்க. ஸோ அந்த பேரோஸ் இறந்ததும் அவங்களுடைய உடம்பை மம்மியாக்கி ட்ரெஷர்ஸோடு அங்கே வைப்பாங்க. இந்த பிரமிட்ஸ் பெரிய பெரிய லைம்ஸ்டோன் பிளாக்ஸை வச்சு பில்ட் பண்ணாங்க. ஒரிஜினலாக இது வெளிப்பக்கம் ஸ்மூத்தாக ஷைனிங்காக லைம்ஸ்டோன் கேசிங்கோடு இருக்கும். முதல்ல இப்போ இருக்க மாதிரி பிரமிட்ஸ் அப்போ கிடையாது. அதுக்கு மாறாக ரெக்டாங்குலராக ஃப்ளாட் ரூஃபோட டோம்ஸ் கட்டினாங்க. அதுக்கு பேர் மஸ்தபா. இந்த மஸ்தபாக்கு அப்புறம் கிங் டிஜோசர்காக ஆர்கிடெக்ட் இமோடெப் 2650 BCEயில் 6 மஸ்தபாவை மேலே கட்டி ஸ்டெப் பிரமிடை உருவாக்குனார். நிறைய அட்டம்ஸ்க்கு அப்புறம் பேரவோஸ் நெஃப்ரூ தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்மூத் சைடட் பிரமிடை கட்டினார். இதுதான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஜிசான்னு சொல்லப்படுற இடத்துல இருக்கக்கூடிய 3 மெயின் பிரமிட்ஸ் தான் ரொம்பவும் ஃபேமஸ். இதில் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் பிரமிட் ஆஃப் கோஃபு. இதுதான் ரொம்பவும் பெரிய பிரமிட்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது 2.3 மில்லியன் பிளாக்ஸால் கட்டப்பட்டிருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா த பிரமிட் ஆஃப் காஃப்ரே. இது பிரமிட் ஆஃப் கூஃபோட பையன்னு சொல்லப்படுது. இந்த பிரமிட் ஆஃப் காஃப்ரே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஏன்னா இது ஹை கிரவுண்டில் கட்டப்பட்டிருக்கு. ஜிசாவோட 3 பிரமிட்ஸில் 3வது மற்றும் ரொம்பவும் சின்ன பிரமிடு தான் பிரமிட் ஆஃப் மெனகவுரே. இந்த பிரமிட் மற்ற 3 பிரமிட்ஸை விட, அதாவது மற்ற 2 பிரமிட்ஸை விடவும் ரொம்ப சின்னதாக இருக்கும். என்னதான் இது சின்னதாக இருந்தாலும் மற்ற பிரமிட்ஸ் மாதிரி இதுவும் லைம்ஸ்டோன் பிளாக்ஸால் தான் கட்டப்பட்டிருக்கு. 4500 வருஷங்களுக்கு முன்னாடி கிரேன்ஸ்லாம் கிடையாது. தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை வச்சியும் இன்க்ளைம்டு ரேம்ஸை வச்சியும் உட்டன் ஸ்லெட்ஜஸ், உட்டன் டூல்ஸ், இது மட்டும் இல்லாமல் அயன் டூல்ஸ், அயன் பிளாக்ஸ் இதெல்லாம் வச்சு தான் இந்த லைம்ஸ்டோன் பிளாக்ஸ் எல்லாம் மூவ் பண்ணாங்க. இது ரொம்பவும் ஹெவிங்கிறதுனால இதெல்லாம் ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு பிரமிடு கட்ட நியர்லி 20 இயர்ஸ் ஆச்சு. இப்படி இருந்தும் அங்கே 118லேருந்து 138 பிரமிட்ஸ் கட்டியிருக்காங்க. பேரவோஸ் கடவுளுக்கு சமமாக மதிக்கப்பட்டாங்க. அதனால் அவங்க ஆஃப்டர் லைஃப்பில் சேஃபாக இருக்கிறதுக்காக கோல்டு, சில்வர் மாதிரியான ட்ரெஷர்ஸை வச்சியும் பல வகையான ஃபுட் ஐட்டம்ஸை வச்சியும் அவங்க போட்டுக்கிற க்ளோத்ஸ் இதெல்லாம் அவங்கள வச்சியும் அவங்கள அடக்கம் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மானுமெண்ட்ஸ் அவங்களுடைய பவரை காட்டுற விதமாகவும் அவங்களுடைய ரூலிங்கை காட்டுற விதமாகவும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அங்கே கிரேட் ஸ்பிங்க்ஸ்ன்னு சொல்லப்படுற மனித முகமும் சிங்க உடலும் கொண்ட ஒரு பிரமிடும் அங்கே இருக்குது. இது பிரமிட் ஆஃப் காஃப்ரேவை பாதுகாக்கிற விதமாகவும் கட்டப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் லக்ஸர் டெம்பிளில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சு தான் ஸ்டாச்சு ஆஃப் ராமசஸ். இந்த ஒரு ஸ்டாச்சு கிரானைட் ஸ்டோன்ஸால் கட்டப்பட்டிருக்கு. இது அந்த பேரவோஸோடைய பவரை காட்டுற விதமாக கட்டப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த பேரவோஸோடைய கோரனேஷன் செரிமனி, ஓப்பன் ஃபெஸ்டிவல், ஓஸ்ரிஸ் மாதிரியான பேரவோவுடைய பெரிஸ்டைல் கோர்ட் இதையெல்லாம் இந்த ஈஜிப்டோடைய பிரமிட்ஸில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இங்கே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video.